Hello everyone, welcome to Achievers Gallery. So today we are going to see conjunctions. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல conjunctions அப்படினா என்ன, அதோட classes என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். So conjunctions அப்படினா தமிழ்ல வந்து இணைப்பு சொற்கள் அப்படினு சொல்வாங்க. அதாவது joining words. இங்கிலீஷ்ல சிம்பிளா சொல்லணும் அப்படினா conjunctions are joining words. So இது வந்து ஏதாவது ரெண்டு வேர்டையோ இல்ல ஃப்ரேஸையோ இல்ல கிளாसेस ஆர் சென்டென்சஸ் இந்த மாதிரி இந்த ரெண்டு தனித்தனியா இருக்கிற வேர்ட்ஸ் ஃப்ரேசஸ் கிளாसेस அண்ட் சென்டென்சஸை ஒன்னா ஜாயின் பண்றதுக்கு யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் ஜாயினிங் வேர்ட்ஸ் ஆர் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் த ஒன் ஆஃப் த டாபிக் இன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சஸ் அந்த டாபிக்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான கான்செப்ட் இது. ஸோ யூஸ்வலா ஒரு கன்ஜங்ஷன் வந்து எதையெல்லாம் ஜாயின் பண்ணும் பேசிக் லெவல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா noun and noun and adjective and another adjective, adverb with another adverb. So இப்ப noun and noun னா ரெண்டு nouns join பண்ணும். எப்படின்னா he and she. For example, another example, brother and sister. அப்படி சொல்லலாம். Adjective and adjective, example, black and white. இந்த and அப்படிங்கிறத கன்ஜங்ஷன். நான் இந்த இடத்துக்கு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். and black and white, beautiful and ugly. and adverb and adverb பார்த்தீங்கன்னா calm and quiet. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல brother, sister, separate words, அது ரெண்டையும் join பண்றதுக்கு we have used a conjunction called and. Black, white, separate words and we have used a conjunction and. இங்கேயும் அதே மாதிரி தான் calm, quiet ரெண்டுமே தனித்தனி separate words, adverbs, அதை நம்ம merge பண்றதுக்கு we used and. So ரெண்டு தனித்தனியா இருக்கிற noun, adverb, adjective, we can say it in another way, words, phrases, clauses or sentences. அதை join பண்றதுக்கு யூஸ் பண்ற words தான் conjunctions. So நார்மலா பேசிக்கா என்ன conjunctions யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா fan boys. இது வந்து ஒரு ஷார்ட்கட். fan boys அப்படிங்கிறதுல எத்தனை conjunctions இருக்குன்னு பார்க்கலாம். for, a for and, n for not, b for but, o for or, y for yet and s for so. For and not but or yet so, these are called commonly used conjunctions. நம்ம காமனா யூஸ் பண்ற conjunctions இதெல்லாம். ஸோ இதை தாண்டி இங்கிலீஷ்ல we are using more conjunctions. நிறைய conjunctions நம்ம யூஸ் பண்றோம். அதை என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஸோ conjunctions are of two types. ரெண்டு விதமா நம்ம conjunctions கிளாசிஃபை பண்ணலாம். One is coordinating conjunctions. Another one is subordinating conjunctions. So conjunctions are of two types. One is coordinating conjunction and another one is subordinating conjunctions. So first, coordinating conjunctions is it can join words, phrases, clauses or of same type or equal rank அப்படினு சொல்லலாம். அதாவது என்ன மீனிங் அப்படின்னா coordinating conjunctions அப்படிங்கிறது சேம் டைப் ஆர் ஈக்குவல் ரேங்க்ல இருக்கிற ரெண்டு சென்டென்சஸ் ஆர் ரெண்டு வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ் ஆர் கிளாஸஸ் ஜாயின் பண்றதுக்கு யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் coordinating conjunctions. இப்போ சேம் டைப் அப்படின்னா ஒரு இன்சிடென்ட் வந்து இன்னொரு இன்சிடென்ட் கூட ஒத்து போற மாதிரி இருக்கணும். இது எக்ஸாக்டா சேமா இருக்காது. ஆனா ஃபர்ஸ்ட் இருக்கிற இன்சிடென்ட் வந்து செகண்ட் இருக்கிற இன்சிடென்ட்டோட ஓரளவுக்கு ஒத்து போற மாதிரி இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா study well, you will pass. இப்போ பார்த்தீங்கன்னா study well is a separate sentence, you will pass is also a separate sentence. இப்போ இந்த ரெண்டு separate sentences-ஐயும் நான் ஒரு coordinating conjunction யூஸ் பண்ணி merge பண்ண போறேன். So study well, நல்லா படி, you will pass, நீங்க பாஸ் ஆவீங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க, நல்லா படிச்சா மட்டும்தான் நம்மளால பாஸ் ஆக முடியும். Study well, so you will pass. So இது இன்னொரு விதமா சொல்லணும்னா study well, you will fail.
study well is a separate sentence, you will fail is also a separate sentence. So இதை வந்து நான் ஒரு coordinating conjunction யூஸ் பண்ணி எப்படி merge பண்ணுறது? நல்லா படி நீ ஃபெயில் ஆயிடுவ. அப்போ என்ன மீனிங்? நல்லா படி இல்லாட்டி நீ ஃபெயில் ஆயிடுவ. ஸோ ஸ்டடி வெல் ஆர் யூ வில் ஃபெயில். ஸோ இந்த மாதிரி இது இப்போ இந்த ஸ்டடி வெல் யூ வில் ஃபெயில் இது ரெண்டுமே வந்து சேம் செக்டாரில் ட்ராவல் ஆகிற ஒரு சென்டென்ஸ். அதாவது இதுவும் எஜுகேஷன் செக்டாரில் ட்ராவல் ஆகும், இதுவும் அதே செக்டாரில் ட்ராவல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸ்க்கு ரிசம்பிளன்ஸாக இருக்கணும். ஐ மீன் ரெண்டுமே ஒரே ட்ராக்ல ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சென்டென்சஸ் வேர்ட்ஸ் ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஸோ நான் சொல்லியிருந்தேன் நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். most commonly used conjunctions. இந்த fan boys conjunctions எல்லாமே coordinating conjunctions க்கு கீழ தான் வரும். அதாவது for and not but or yet so இத தவிர வேற என்னெல்லாம் coordinating conjunctions இருக்கு அப்படினா neither nor, either or, only, while, both and. So fan boys அதாவது for and not but or yet so இந்த normal conjunctions தவிர neither not, either or, only, while, both and இந்த conjunctions எல்லாமே coordinating conjunctions அப்படிங்கிற செக்டாருக்கு கீழ வரும். So next subordinating conjunctions பத்தி பார்க்க போறோம். So coordinating conjunctions are the words which join phrases, clauses and sentences are of same type அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது equal rank அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து just opposite. அதாவது first sentence and second sentence வந்து same typeல travel ஆகாது. So example பார்த்தீங்கன்னா he is poor, he is happy. So he is poor is a separate sentence and he is happy is also a separate sentence. இப்போ இது ரெண்டையும் நான் எப்படி merge பண்றேன்னா though he is poor he is happy. அதாவது அவர் poor-ஆ இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் அவர் சந்தோஷமா இருக்காரு. though he is poor he is happy. இது புரியலன்னா இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எழுதுறேன். he is rich he is unhappy. அதாவது he is rich அவர் ரொம்ப பணக்காரர். யூசுவலா நம்ம என்ன நினைப்போம், நிறைய பணம் இருந்ததுன்னா நிறைய ரிச்சா இருந்தாங்க வெல்தியா இருந்தாங்கன்னா they will be happy அப்படிங்கிறது நார்மல் தாட். பட் இந்த சென்டென்சஸ்ல என்ன சொல்றாங்கன்னா he is rich அவர் ரொம்ப பணக்காரர், he is unhappy அப்போ அன்ஹாப்பியா இருக்காரு, அவர் சந்தோஷமா இல்ல. அப்போ என்ன யூஸ் பண்ணலாம்னா subordinating conjunction though he is rich he is unhappy. அவர் வந்து பணக்காரரா இருந்தாலும் அவர் அன்ஹாப்பியா இருக்காரு. ஸோ subordinating conjunction அப்படிங்கிறது வந்து ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸும் ஈக்குவலா டிராவல் ஆகாது. ரெண்டுமே கொஞ்சம் ஆப்போசிட் 100% ஆப்போசிட்னு சொல்ல முடியாது. பட் we can identify that the both sentences will not travel in the same track. ஒரே ட்ராக்லயோ இல்ல ஒரே ரேங்க்லயோ டிராவல் ஆகாது. ஸோ வேற என்னென்ன subordinating conjunctions இருக்கு அப்படின்னா though, although, if, till, until, unless, whether, before, after and etc. So இத தாண்டி நிறைய இந்த மீனிங்ல இந்த though, although, if, till, until, unless, whether, before, after இந்த செக்டார்ல வர நிறைய conjunctions அது எல்லாமே subordinating conjunctions அப்படின்னு சொல்றோம். So conjunctions and classification of conjunctions பத்தி நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். So combination of sentences அப்படிங்கிற டாபிக் கீழ conjunctions பத்தி இன்னும் டீடைலா நம்ம பார்க்கலாம். So இப்போ பார்த்த வரைக்கும் if you have any doubts just comment here, share it to your friends and subscribe. Thank you for watching. Thank you.